கண்டிராதவன் காணக்கூடாதவன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிற அந்த கடவுளை இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். இதுதான் கிறிஸ்துமஸுடைய ஒரு மகிழ்ச்சி. ஒருவேளை ஒரு ஃபுட்பால் மேட்சோ ஒரு விளையாட்டு போட்டியிலே சப்ஸ்டிடியூட் வைப்பது வழக்கம். பதிலாக செயல்படுவதற்கு அந்த விளையாட்டு வீரர் விளையாட முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவருக்கு பதிலாக இன்னொருவர் வந்து விளையாடுவார். அதே போலதான் கடவுள் இந்த உலகத்திற்கு அவர் வர முடியாத காரணத்தாலே தனது ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார். 1 யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். தான் காணக்கூடாத கடவுளை இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்படுத்தினார். கிறிஸ்துமஸ் அப்படியானால் எப்படி இயேசு கிறிஸ்து கடவுளை வெளிப்படுத்தினாரோ அதே போல கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகின்ற நாம் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நியாயமான ஒரு காரியம். கடவுளை வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்ய வேண்டும்? We are supposed to be the pro-actors of Jesus Christ. We are supposed to be the pro-actors of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக நாம் செயல்படுகின்ற திருச்சபை மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்பதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பதிலாக கிறிஸ்துவின் சார்பிலே நீங்களும் நானும் என்ன வேண்டும் என்று செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். எப்படி செயல்பட வேண்டும்? உலகத்திற்கு ஒளியாக, பூமிக்கு ஒப்பாக, இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொண்ட மக்களாக கிறிஸ்துவுக்கு பதிலாக நாம் செயல்படுவதுதான் அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் ஆகும். அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ், மீனிங்ஃபுல் கிறிஸ்துமஸ், மீனிங்ஃபுல் கிறிஸ்துமஸ். அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் என்னவென்றால் எப்படி கடவுளுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து வந்தாரோ அதே போல இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக நாம் என்ன செய்ய வேண்டும்? உலகத்திலே செயல்படுகின்ற திருச்சபை மக்களாக நாம் காணப்பட ஆயத்தப்படுகிறோம். கிறிஸ்துமஸ் is pro-action of God. And we are supposed to be the pro-actors of Jesus Christ. கிறிஸ்துவுக்கு பதிலாக செயல்படுகிற திருச்சபை மக்களாக நாம் காணப்படுவதுதான் ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகையாகும். இரண்டாவதாக நாம் இந்த நாளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், முதல் கிறிஸ்துமஸுக்கு போவோம். இன்னைக்கெல்லாம் சொல்லுவோம், ஒருவேளை யாராவது ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் சொன்னால் புதுமண தம்பதிகள் சொல்லுவாங்க, என்னுடைய கண்டது முதல் கிறிஸ்துமஸ், ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் என்று சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எல்லோருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக பிறந்த அந்த கிறிஸ்துமஸ், ஃபர்ஸ்ட் கிறிஸ்துமஸ். இந்த முதல் கிறிஸ்துமஸின் சம்பவங்கள், முதல் கிறிஸ்துமஸ்ல சம்பவங்கள் இருந்தது, உணர்வுகள் இருந்தது, அனுபவங்கள் இருந்தது. ஆனால் இது முதல் கிறிஸ்துமஸினுடைய சம்பவங்கள் தொடர்ந்து வருவதல்ல. The events of first Christmas are not perpetual. இந்த முதல் கிறிஸ்துமஸ்ல நடைபெற்ற ஈவென்ட்ஸ், அந்த சம்பவங்கள் திரும்ப திரும்ப வரக்கூடியதாக. ஆனால் முதல் கிறிஸ்துமஸ்ல நடந்த அந்த கிறிஸ்துமஸின் உணர்வுகள், அந்த அனுபவங்கள் தொடர்ந்து வரக்கூடிய, இன்றும் நம்மோடு கூட தொடர்ந்து வரக்கூடிய. The events are not perpetual, but the feelings and experience of the first Christmas is perpetual. இந்த முதல் கிறிஸ்துமஸினுடைய சம்பவங்கள், உணர்வுகள் இன்றும் நம்ம மத்தியிலே காணலாம். எப்படியானால் முதல் கிறிஸ்துமஸினுடைய அந்த சம்பவங்கள் என்ன, முதல் கிறிஸ்துமஸினுடைய உணர்வுகள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அப்படியானால் முதல் கிறிஸ்துமஸினுடைய சம்பவங்கள், what are the events of first Christmas? அந்த முதல் கிறிஸ்துமஸிலே என்ன சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றது? இந்த முதல் கிறிஸ்துமஸ் ஏதோ ஒரு சாதாரண ஒரு சம்பவம் அல்ல. There was a great drama, a cosmic drama of heaven and earth coming together. அதுதான் முதல் கிறிஸ்துமஸில் நடைபெற்ற ஒரு காரியம். இந்த பரலோகமும் பூலோகமும் ஒன்றாக இணைந்த சம்பவம் தான் இது முதல் கிறிஸ்துமஸில் நடைபெற்ற ஒரு சம்பவம். Heaven and earth coming together. இந்த பரலோகமும் பூலோகமும் ஒன்றாக இணைந்தது. முதல் கிறிஸ்துமஸ்ல தேவதூதர்களும் மேய்ப்பர்களும் ஒன்றாக பேசினார்கள். தேவதூதர்கள் மனிதர்களை சந்தித்தார்கள். இன்னைக்கு தேவதூதர்கள் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் சந்திக்கிறாங்க. ஆனால் முதல் கிறிஸ்துமஸ்ல இந்த சந்திப்பு நடைபெற்றது. முதல் கிறிஸ்துமஸுடைய
இந்த தொடர்பு முதல் கிறிஸ்துவனுடைய சம்பவம் என்னவென்றால், தேவதூதர்கள் மரியாதை பார்க்கிறார்கள், யோசேப்பை பார்க்கிறார்கள், மேய்ப்பர்களை பார்த்து பேசுகிறார்கள், சாஸ்திரிகள் அங்கு வரக்கூடிய நிகழ்வு. ஏஞ்சல்ஸ் அண்ட் மார்டல்ஸ் டாக்கிங் ஈச் அதர். ஏஞ்சல்ஸ் அண்ட் மார்டல்ஸ், இது தேவதூதர்களும் உலகத்தில் வாழக்கூடிய மக்களும் சர்வசாதாரணமாக பேசிக் கொண்டார்கள். முதல் கிறிஸ்துமஸ் இன்னைக்கு நம்ம பேசுறோமா? முதல் கிறிஸ்துமஸின் சம்பவம் அதுதான். இந்த தேவதூதர்களும் மனிதர்களும் சந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள். இன்னும் முதல் கிறிஸ்துமஸுடைய சம்பவம் என்ன? ஒரு நட்சத்திரம் சாஸ்திரிகளை வழிநடத்துகிற ஒரு நிகழ்ச்சி. முதல் கிறிஸ்துமஸின் சம்பவம் என்ன? தேவதூதர்கள் ஆடுகிறார்கள். நல்ல அருமையான பயர் நம்ம இருக்கு. அன்னைக்கு என்ன இருந்தது? ஏஞ்சலிக் பயர். தேவதூதர்களுடைய பாடல்கள் குழு நம்ம இருந்தது முதல் கிறிஸ்துமஸ். முதல் கிறிஸ்துமஸில் நடந்த சம்பவம் என்ன? மாட்டுத் தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். முதல் கிறிஸ்துமஸின் சம்பவம் என்ன? ஏரோது 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொலை செய்தார். These are all the events of the first Christmas. முதல் கிறிஸ்துமஸுடைய சம்பவங்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு கிறிஸ்துமஸிலும் வருவதல்ல. These events are not happening again and again. திரும்ப திரும்ப ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் கொண்டாடும் பொழுதும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறுவதல்ல. இந்த சம்பவங்கள் ஒரு முறை நடந்த சம்பவம். ஆனால் இந்த முதல் கிறிஸ்துமஸிலே நடந்த உணர்வுகள் இருப்பாங்க, இந்த அனுபவம் இருப்பாங்க, அது இன்றும் நம்ம மத்தியிலே காணப்படுகிறது. அந்த சம்பவங்கள் நிகழாவிட்டாலும் முதல் கிறிஸ்துமஸிலே நடைபெற்ற உணர்வுகள், ஃபீலிங்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் இன்றும் நம்ம மத்தியிலே அப்படியானால் முதல் கிறிஸ்துமஸினுடைய அந்த உணர்வுகள் என்ன? வாட் ஆர் த ஃபீலிங்ஸ்? அது என்ன உணர்வுகள்? வேதனை. முதல் கிறிஸ்துமஸ் நடந்த உணர்வு, ஆங்ஸைட்டி, ஆர்வம், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எப்படி நடக்குமோ என்ற ஒரு ஆர்வம். மரியாதைக்கும் யோசேப்புக்கும் அந்த ஆர்வம் இருந்தது, அந்த வேதனை இருந்தது. அன்சர்டனிட்டி, நிச்சயமில்லாத தன்மை, என்ன நடக்கும் என்ற நிச்சயமில்லாத தன்மை போன்ற உணர்வுகள் அங்கே இருந்தது. சர்ப்ரைஸ், எதிர்பாராத நிகழ்வுகள். ஒரு கண்ணி கற்பமுடியாத நிகழ்ச்சி என்பது இட் வாஸ் அ சர்ப்ரைசிங் நியூஸ். இது எதிர்பாராத நிகழ்வு. அங்கு அந்த உணர்வு இருந்தது. ஃபியர், பயம் இருந்தது, அச்சம் இருந்தது. எனக்குதான் தேவதூதர் என்ன சொல்கிறார்? பயப்படாதீர்கள் என்று சொல்லி அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். பயம் இருந்தது, அச்சம் இருந்தது, வாம்ஸ், தேவைகள் இருந்தது. பழைய அந்த முதல் கிறிஸ்துமஸ். இன்னும் என்ன இருந்தது முதல் கிறிஸ்துமஸ்ல? பற்றாக்குறை, ஸ்கார்சிட்டி. என்ன பற்றாக்குறை? பத்திரத்திலே இடம் இல்லை, பற்றாக்குறை. இன்னும் டிசப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றம். எனவே இந்த பழைய இந்த முதல் கிறிஸ்துமஸிலே நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாவிட்டாலும் முதல் கிறிஸ்துமஸிலே நடைபெற்ற உணர்வுகள் இருக்கு பாருங்க,